ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பாக்கியலட்சுமி சீரியல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்லாம் வரப்போகுது. அதை பத்தி பார்க்கலாம். கோபி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்னைக்கும் இல்லாம பாக்கியாவை பத்தி இங்க கோபி கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. தன்னுடைய அம்மா தான் குடும்பத்துக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத உணர்ந்து புரிஞ்சு இங்க கோபிக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற அவங்க நிலைமையை இங்க கோபி கிட்ட சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க. இனியா கேட்கிற கேள்விக்கு பதில் பேச முடியாம அழுதுகிட்டே தலை குனிஞ்சு நிக்கிறாரு கோபி. உடனே இனியாவும், அப்பா நீங்க என்னைக்கு நம்ம குடும்பம் வேண்டாம்னு சொல்லி உங்க சந்தோஷத்துக்காக அந்த ராதிகா கூட தான் வாழ போறேன்னு சொல்லிட்டு அம்மாவை பிரிஞ்சு போனீங்களோ, அன்னைக்கே நம்ம குடும்பத்துல இருக்க சந்தோஷத்தை எடுத்துட்டு போயிட்டீங்கப்பா. அதனாலதான் இப்ப உங்க முன்னாடி இப்ப வரைக்கும் நான் அழுதுட்டு இருக்கேன். நீங்க நம்ம வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா தானப்பா இருந்தீங்க. அம்மா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்களே. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து உங்களை எவ்வளவு அழகா பராமரிச்சுட்டு வந்தாங்கப்பா. ஆனா ராதிகா கூட போனதுக்கு அப்புறமா எனக்கு அங்க முடியல இங்க முடியலன்னு சொல்லி உங்களுக்கு உடல்நிலை கூட சரியில்லாம போனப்ப பாட்டி உங்களை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டை தானப்பா வச்சு நல்லபடியா கவனிச்சுக்கிட்டாங்க. அப்ப இருக்கும்போது கூட நம்ம குடும்பத்தோட அருமை புரியாம ஏன்பா அம்மாவுக்கு மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை செஞ்சு அம்மா வழியில தலையிட்டு அவங்களை நிம்மதியாவே வாழ விடாம இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனா அம்மா நீங்க இல்லனாலும் எங்களுக்கு அம்மாவாவும் அப்பாவாவும் இருந்து எங்க தேவை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாங்க தெரியுமா. இப்ப கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அம்மாவை தான் நான் திட்டிட்டு இருந்தேன். ஏன்னா அப்பயாவது அம்மா மனசு மாறி உங்க மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுவாங்க. நீங்க மறுபடியும் திருந்தி அம்மா வழிக்கு வராம உங்க வேலையை பாப்பீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல அம்மா எந்த தப்பும் செய்யலன்னு தெரிஞ்சிருந்தோம் நான் அம்மாவை திட்டிட்டு இருந்தேன்ப்பா. நீங்க எப்படி உங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு ராதிகாவை கல்யாணம் பண்ணீங்களோ அதே மாதிரி அம்மாவும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஹோட்டலை நல்லபடியா நடத்தி முன்னேறக்கூடாதுன்னு ஏன்பா நினைக்கிறீங்க. அம்மா படிக்கல, அவங்களால எந்த பிசினஸும் செய்ய முடியாது, சரி வர ஹோட்டலை ஆரம்பிச்சு வளர முடியாதுன்னு எப்ப பார்த்தாலும் அம்மா என்ன செஞ்சாலும் அவங்களை திட்டி அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க நீங்களும் பாட்டியும் சேர்ந்துக்கிட்டு. ஆனா இப்ப அதெல்லாம் ஒண்ணு இல்லாம செய்யற மாதிரி அம்மா படிக்கலனாலும் நல்லாவே முன்னேறி ஹோட்டலோட ஓனரா இருக்காங்க. அதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா. நீங்க வேணும்னே ஷெஃப் அனுப்பி பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சதுனாலதான் அம்மாவும் இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க. நீங்க உங்க வேலையை பார்த்திருந்தாலோ இல்ல உங்க குடும்பம் தான் முக்கியம் அப்படியே இருந்திருந்தா கூட அம்மாவும் இப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்கப்பா. ஆனா அம்மா தான் அவமானப்பட்டு நிக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும். நீங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா கூட அம்மா ஒரு நாள் கூட உங்ககிட்ட வந்து எங்களுக்காக பண உதவின்னு வந்து நின்றுப்பாங்களா, இல்ல உதவி செய்யுங்க நான் தனியா இருக்கேன் அப்படின்னு ஏதாவது உதவிக்காக ராதிகாவோட வீட்டுக்கு உங்களை பார்க்க வந்திருப்பாங்களா. ஏன்பா எங்களுக்காகவே வாழ்ற எங்க அம்மாவை நிம்மதியா வாழ விட மாட்டீங்களாப்பா. நீங்க எங்க கூட வந்து வாழலனாலும் பரவாயில்ல, உங்க வாழ்க்கை முக்கியம்னு போனதுக்கு அப்புறமா அம்மா கூட எங்களை நிம்மதியா இருக்க விடுங்கப்பா. எங்களுக்கு சந்தோஷம் தான் இல்ல அந்த நிம்மதி கூட இருக்கக்கூடாதுன்னு எதுக்காகப்பா நினைக்கிறீங்க. நம்ம வீட்டுல நீங்க இருக்கும்போது உங்களுக்கு எல்லாத்தையுமே அம்மா பார்த்து செஞ்சாங்க. இப்ப அந்த ராதிகாவோட வீட்டுல நானும் உங்க கூட இருந்து வந்து பாத்திருக்கேன் இல்லப்பா. ஒழுங்கான சாப்பாடு இல்லாம நீங்க கேட்டப்ப உங்களுக்கு குடிக்க டீ கூட கொடுக்காம நீங்களே எல்லா சாப்பாடையும் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு முடியலன்னா அங்க கிளவுட் கிச்சன்ல சாப்பிட்டு வரீங்க. நம்ம வீட்டுல இருக்கும்போது ஒரு நாளாவது நீங்க வெளியில சாப்பிட்டுருக்கீங்களாப்பா. கேட்டது எல்லாத்தையும் உங்களுக்கு வாய்க்கு ருசியா அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. எங்க அம்மாவோட அருமை உங்களுக்கு புரியாம உங்க வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க. அதுக்காக அம்மா எங்களை மறந்துட்டாங்களா இல்ல எங்களுக்கு தேவையானதை செய்யாம விட்டுட்டாங்களாப்பா. அப்படி இல்லையே, நீங்க இல்லனாலும் எங்களுக்கு எல்லாம் பார்த்து தானே செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது அம்மா ஆசைப்பட்டு வேலை பார்க்கிற அந்த தொழிலையாவது நீங்க எதுவும் செய்யாம விடலாம்லப்பா. நீங்க செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா. இப்ப வரைக்கும் பாட்டி உங்களை மகனா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான்ப்பா. ஏன்னா பாட்டி உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. அம்மாவை விட நீங்க தான் முக்கியம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனா நீங்க பாட்டியை பத்தி யோசிக்கல, நம்ம குடும்பத்தை பத்தி யோசிக்கல. ராதிகா பேச்சையும் ராதிகாவோட அம்மா பேச்சையும் கேட்டுக்கிட்டு தேவையில்லாம அவங்க சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு பாட்டி தான் செய்யாத தப்புக்கு பாட்டி செஞ்ச தப்பு நினைச்சுக்கிட்டு அவங்களை எவ்வளவு அவமானப்படுத்தி உங்க வீட்டுல இருந்து அனுப்புனீங்க. எங்கெல்லாம் போகக்கூடாதோ பாட்டி எல்லா இடத்துக்கும் நீங்க வந்து போக வச்சீங்க. அப்படி இருக்கும்போது அதனாலதான்ப்பா பாட்டி உங்களை இன்னும் மகனா ஏத்துக்காம அம்மா கூடயே அந்த வீட்டுல இருக்காங்க. இப்படி உங்களை நம்பி வந்த பாட்டியவே நீங்க ஒழுங்கா பாத்துக்காம அவமானப்படுத்தி மறுபடியும் அம்மா கிட்ட தான் அனுப்பி வச்சீங்க. நீங்க என்ன வந்து கூப்பிடும் போதெல்லாம் அந்த ஒரு ஞாபகம் தான்ப்பா எனக்கு வரும். உங்களை நம்பி எப்படிப்பா ராதிகாவோட வீட்டுக்கு நான் வர முடியும். நீங்க தனியா இருந்திருந்தா கூட என் அப்பா அப்படின்ற உரிமையில நான் வந்திருப்பேன். இப்ப கூட என் அப்பா வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்ற நம்பிக்கையில வந்து ராதிகாவோட அம்மா ஏன் அம்மாவை தப்பா பேசினாங்க, அவமானப்படுத்தினாங்க. அதெல்லாம் தாங்கிக்க முடியாம தான் இங்க ராதிகாவை எதிர்த்து பேசிட்டு அது தப்புன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் என் அம்மாவை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க இனியா. இங்க கோபி செஞ்ச தேவையில்லாத வேலை ஒவ்வொன்னையும் இங்க வந்து கோபிக்கு புரியுற மாதிரி சொல்லி பாக்கியாவை வந்து ரொம்பவே பெருமையா பேசுறாங்க இனியா. பாக்கியாவோட அருமை பெருமை என்னன்னு கோபிக்கு புரியுற மாதிரி சொல்றாங்க இனியா. இன்னைக்கும் இல்லாம பாக்கியாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி இனியா இப்படி பேசுறதெல்லாம் கேட்கும் போது கோபிக்கு அப்பதான் புரியுது, நாம தேவையில்லாம பாக்கியாவுக்கு செஞ்ச பிரச்சனையால என் பசங்க எல்லாரும் ரொம்ப மனவேதனையில இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன் போலயே. இதை நான் புரிஞ்சுக்காமையே இத்தனை நாள் இவ்வளவு பெரிய பிரச்சனையை செஞ்சுட்டு இருந்திருக்கேன் பாக்கியாவுக்கு. நான் பாக்கியாவுக்கு செஞ்ச ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் என் பசங்களும் என் அம்மாவும் இருக்கிறாங்கன்றதையே நான் நினைக்காம பாக்கியாவுக்கு தான் பிரச்சனை செய்யறேன். அவ தலகுனியணும், அவமானப்பட்டு நிக்கணும், அவ ஹோட்டலை நல்லபடியா நடத்தக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது, பாக்கியாவு ஹோட்டலோட ஓனராவே இருக்கக்கூடாது, இருக்கிற ஹோட்டலையும் மூடிட்டு பாக்கியா எந்த வேலையும் செய்யாம என் முன்னாடி தலகுனிஞ்சு நிக்கணும்னு ஆசைப்பட்டேனே தவிர்த்து பாக்கியா அந்த ஹோட்டலை நல்லபடியா நடத்தலனா என் பசங்களோட நிலைமை என்னாகும், என் அம்மாவோட நிலைமை என்னாகும் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்துட்டேன். நான் செஞ்சது பெரிய தப்பு தான். என் பொண்ணு என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்ட
கஷ்டப்பட்டு வந்தான்னு பார்த்தேன். ஆனா பாக்கியாவோட அருமையை எனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இனியா என்கிட்ட பேசவே வந்திருக்கா அப்படின்றது எனக்கு இப்பதான் தெரிய வந்ததுன்னு சொல்லி, தான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு, என் பொண்ணு இப்ப எனக்கு சொல்லதான் நான் எவ்வளவு பெரிய தேவையில்லாத வேலையை செஞ்சிருக்கேன், நான் செஞ்ச பிரச்சனை எல்லாமே பெரிய தப்பு தான் அப்படின்ற உண்மையே எனக்கு புரிய வந்திருக்குன்னு சொல்லி இங்க கோபி ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாரு. இங்க இனியா அழுதுகிட்டே, அப்பா நீங்க அழுகணுன்றதுக்காகவோ உங்க மனசை வேதனைப்படுத்தணுன்றதுக்காகவோ நான் இதை பத்தி எல்லாம் சொல்லலப்பா, அம்மா எந்த தப்பும் செய்யல, நீங்க அம்மாவை பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமாவும் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்காம எங்களுக்காகவே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீட்டுல தாத்தாவும் இல்ல, நீங்களும் எங்களுக்குன்னு பெருசா எதுவும் செய்யறது இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாதாப்பா? யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்காம அம்மா தனி ஆளா நின்னு இங்க செழியன் அண்ணன் குடும்பத்தையா இருக்கட்டும், இங்க எழிலண்ணனுக்கு தேவையானது செய்யறதா இருக்கட்டும், என் படிப்பு செலவு, பாட்டிக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்து அவ்வளவு அழகா அம்மா செய்யறாங்கப்பா. நீங்களே நம்ம வீட்டுல இருந்திருந்தா கூட இவ்வளோத்தையும் நீங்க செஞ்சிருக்க முடியாதுப்பா. அப்படி இருக்கும்போது அம்மாவுக்கு இனியாவது பிரச்சனை செய்யாம உங்க வேலையை மட்டும் பாருங்கப்பா. இதெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு போகணுன்றதுக்காக தான் ராதிகாவோட வீட்டுக்கு வந்தேன். ஆனா நான் தேவையில்லாம ராதிகாவோட அம்மா இப்படி பேச போயிட்டு ராதிகாவையும் ரொம்பவே திட்டேன்ப்பா. நான் பேசிருக்க கூடாது அப்படி ராதிகாவை, இனியாவது புரிஞ்சு நடந்துக்கோங்கப்பா. நீங்க அம்மாவுக்கு பிரச்சனை செஞ்சா அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாதுப்பா எங்களால அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க என்னைக்குமே அம்மாவுக்கு சப்போர்ட்டா தான் இருப்போம், உங்களுக்கு நாங்க பசங்க தான், இருந்தாலும் அம்மா தான்ப்பா எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு இங்க பாக்கியாவை பத்தி பேசி இங்க இனியா ரொம்பவே கண்கலங்கி எல்லா விஷயத்தையுமே கோபிக்கு புரிய வைக்கிறாங்க. இப்படி இனியா பேச தான் செஞ்ச தப்பு என்னது அப்படின்னு கோபிக்கு புரிய வருது. உடனே இங்க இனியா கிட்ட ரொம்பவே அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்கிறாரு கோபி. நான் செஞ்ச பிரச்சனையால பாக்கியா மட்டும்தான் தன்னுடைய ஹோட்டல் வேலையை செய்யாம வீட்டுல இருப்பா, அவளதான் அவமானப்படுத்துறோம்னு நினைச்சேன். ஆனா நம்ம குடும்பத்தையே நான் அவமானப்படுத்திருக்கேன், என் பசங்களோட மனசை ரொம்பவே மன வேதனைப்படுத்திருக்கேன். இதெல்லாம் புரிஞ்சுக்காம என் அம்மாவை பத்தியும் உங்களை பத்தியும் யோசிக்காம பாக்கியாவை மட்டுமே அவமானப்படுத்தணும்னு செஞ்ச பிரச்சனை எல்லாமே தப்பு. நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனியா, இனி நான் என் வேலையை மட்டும் பார்ப்பேன், என் பசங்களை நல்லா கவனிச்சுப்பேன், என்னால பாக்கியாவுக்கு இனி எந்த பிரச்சனையுமே வராது, நான் உண்மையதான் சொல்றேன் இனியா அப்படின்னு சொல்லி இனியா கிட்ட செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு ரொம்பவே அழுகிறாரு கோபி. இன்னொரு பக்கம் இங்க ராதிகா கோபி கிட்ட பேசுறதுக்காகவும், இன்னொரு பக்கம் கோபி வீட்டுக்கு வர ரொம்ப நேரமாச்சுன்னு சொல்லி போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்கும்போது கோபிக்கு ரொம்ப கோவம் வருது. என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன், ஆனாலும் ராதிகா அதை புரிஞ்சுக்காம போன் பண்ணிக்கிட்டே இருக்காளேன்னு சொல்லி இங்க ராதிகாவோட போனை எடுக்காம அப்படியே வச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்க பாக்கியா நினைக்கிறாங்க, ஏற்கனவே இனியா என் மேல ரொம்ப கோவத்துல இருந்தா, அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு வந்தாவது கொஞ்சம் தெளிவா இருப்பா, இப்ப பார்த்தாலும் இனியா நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. இனியாவுக்காக என்னால கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்க முடியல, அவங்க அப்பா கூட இருந்தா அவ சந்தோஷமா இருப்பானா, அங்கேயே இருந்துட்டு மெதுவாவே வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி இங்க பாக்கியா நினைக்கிறாங்க. உடனே இனியாவும், அப்பா நீங்க மனசு மாறி இப்படி பேசுனதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது, நீங்க எங்க கூடயே இருந்திருந்தா அத மாதிரி ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இருந்திருக்காதுப்பா, ரொம்ப நேரமாகுது கிளம்பலாமாப்பா அப்படின்னு சொல்ல, உடனே கோபி கண்கலங்கிக்கிட்டே இனியா கிட்ட பேசிக்கிட்டே அங்க பாக்கியாவோட வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு இங்க ராதிகா கூட அந்த ராதிகா வீட்டுக்கு போகவே பிடிக்காம என்ன செய்ய அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க போலாமா அப்படின்னு கார்ல கிளம்புறாரு. அந்த சமயம் மறுபடியும் ராதிகா போன் பண்றாங்க. இவ்வளவு நேரம் ஆகுது, நம்ம வீட்டை பத்தி கொஞ்சம் கூட யோசிப்பே அவருக்கு இல்லாம இருக்கு, என்ன பத்தியும் மையவை பத்தி அக்கறையே இல்ல, அவருக்கு அவர் பொண்ணுதான் முக்கியம், அதனாலதான் இங்க இனியாவை சமாதானப்படுத்த போன கோபி என்ன பத்தி யோசிக்காம எவ்வளவு நேரம் ஆகுது, நான் போன் பண்றேன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ரொம்பவே கோபி மேல கோவத்திலேயே இருக்காரு. அந்த இனியா பேசின எல்லாத்தையுமே ராதிகா நினைச்சு பாக்குறாங்க. நான் என்னவோ அந்த பாக்கியா குடும்பத்துல உள்ளவங்களையும் இங்க கோபியாவும் பிரிச்ச மாதிரி இனியா இப்படி எல்லாம் பேசிட்டாலே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ராதிகா. இன்னொரு பக்கம் கோபி எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டோம், நம்ம பொண்ணு இனியா மட்டும் இப்ப நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கலன்னா நம்ம மறுபடியும் பாக்கியாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு மட்டும் தான் நினைச்சிருப்போமே தவிர்த்து நம்ம திருந்தணும் அப்படின்னு நினைச்சிருக்கவே மாட்டோம். எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிட்டோம், இங்க நம்ம பசங்களோட மனசை கூட புரிஞ்சுக்காம இருந்துட்டோமே அப்படின்னு கோபி நினைச்சுக்கிட்டே கார்ல போகும்போது அதிகமா வேர்க்குது. கோபிக்கு இங்க என்னதான் நடக்குதுன்னே தெரியாம ரொம்ப மயக்கம் வர மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஏற்கனவே உடல்ல அதிக பிரச்சனை இருந்ததுனால கோபிக்கு மறுபடியும் உடல்நிலை ரொம்பவே சரியில்லாம போகுது. யார்கிட்ட சொல்றது உதவி கேட்கறதுன்னு தெரியாம உடனே கோபியும் ராதிகாவுக்கு போன் பண்றாங்க. ஆனா ராதிகா கோபி மேல இருந்த கோபத்துல போனை எடுத்து பார்த்துட்டு, நான் எத்தனை முறை இந்த கோபிக்கு போன் பண்ணிருப்பேன், ஆனா கோபி ஒரு முறை கூட போன் எடுத்து என்ன ஏதுன்னு பேசவும் இல்ல, இவ்வளவு நேரமாகியும் வீட்டுக்கு வரல, ஆனா நான் மட்டும் கோபி போன் பண்ண உடனே எடுத்து பேசணுமா அப்படின்னு கோபத்துல போன் எடுத்து ஓரமா வச்சிருக்காங்க ராதிகா. எடு ராதிகா, போன் எடுத்து பேசு ராதிகா, என்னால முடியல ராதிகா, நீயாவது உதவி செய்வேன்னு பார்த்தா இந்த ராதிகா வேற போன் எடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு தாங்க முடியாத கோபியும் யோசிச்சுட்டு இருக்காரு. பேசாம இனியாவுக்கு போன் பண்ணலாமா நினைக்கிறாரு கோபி. இப்பதான் இனியாவை வேற கொண்டு போய் விட்டுருக்கோம், நாளைக்கு வேற இனியா காலேஜுக்கு போகணும், போன் பண்ணா அவ எடுப்பாளான்னு தெரியலையே அப்படின்னு வேற வழியே இல்லாம பாக்கியாவுக்கு போன் பண்றாரு கோபி. பாக்கியா யோசிக்கிறாங்க, இனியா வீட்டுக்கு வந்துட்டா, இன்னும் கோபி வீட்டுக்கு போகாம இருக்காரா, இல்ல ஏதாவது பிரச்சனையானு தெரியலையே, இவ்வளவு நேரம் ஆகியும் கோபி எனக்கு இப்படி போன் பண்ணதே இல்ல, ஏதாவது பிரச்சனையா இருக்கும் போல, பேசாம போன் எடுத்து பேசுவோமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இங்க பாக்கியாவும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போன் எடுக்கிறாங்க. ஆனா கோபி அப்பதான் பேசுறாரு மெதுவா, பாக்கியா எனக்கு நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன், அங்க ராதிகாக்கு போன் பண்ண, அவளும் போன் எடுத்து பேசல, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல, நீ தான் எனக்கு உதவி செய்யணும், வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை இங்க பாக்கியா என்னன்னு பேசுறதுக்கு முன்னாடியே இங்க அதுக்கு முன்னாடி மயங்கிடுறாரு கோபி. வேற வழி இல்லாம இங்க இனியா கிட்டையும் எதுவும் பேச முடியாம, செழியன் கிட்டையும் பேச முடியாம இங்க உடனே பாக்கியாவும் தனியாவே அங்க என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்காகவும் கோபியை உடனே அங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்காகவும் பாக்கியா தனியாவே போயிடுறாங்க. இங்க பாக்கியாவே கார் எடுத்துட்டு போயிட்டு கோபியை சரியான நேரத்துல அங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. கோபி கண் முழிக்காமே இருக்காரு. இங்க கோபிக்கு எந்த நிலைமையில இருக்காருன்னு ஒண்ணுமே புரியல, கோபிக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு
பாக்கியா ரொம்பவே பதட்டமாவும் பயத்தோடயும் இருக்காங்க. அந்த சமயம் அங்க வந்து டாக்டர் கிட்ட பாக்கியா என்ன ஏதுன்னு கேட்கும்போது அப்பதான் டாக்டர் சொல்றாங்க, நீங்க சரியான நேரத்துக்கு கோபியை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்க வந்து லேட்டா வந்திருந்தா கூட எங்களால அவரை காப்பாத்திருக்க முடியாது. ஆனாலும் இப்ப அவர் வந்து கண் முழிக்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்காரு. இன்னும் அவரை பத்தி நாங்க எதுவுமே சொல்ல முடியாது. கொஞ்சம் நீங்க அமைதியா பொறுமையா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்க கோபிக்கு தர வேண்டிய எல்லா ட்ரீட்மெண்ட்டையுமே டாக்டர் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. பாக்கியா யோசிக்கிறாங்க, நம்ம இப்படியே வந்து யார்கிட்டயே சொல்லாம இருந்தா சரிப்பட்டு வராது. ஏற்கனவே எனக்கு தான் இங்க கோபி வேற ஃபோன் பண்ணி வர வச்சிருக்காரு. அப்புறம் ராதிகாவும் தப்பா நினைப்பாங்க. ராதிகாவோட அம்மா தேவையில்லாம பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு இங்க என் பசங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க, அத்தையும் தூங்கிட்டு இருந்தாங்களே, அதனால தானே நான் யார்கிட்டயும் சொல்லாம வந்தேன். இப்ப என்ன செய்ய, பேசாம ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க ராதிகாவுக்கு பாக்கியா ஃபோன் பண்றாங்க. ராதிகா இங்க பாக்கியா போன் பண்றத பார்த்த உடனே என்னாச்சு, இப்பதான் கோபி வர போன் பண்ணாரு, மறுபடியும் பாக்கியலட்சுமி போன் பண்றாங்க. எனக்கு பாக்கியா போன் பண்ணவே மாட்டாங்களே, இங்க கோபியால மறுபடியும் பாக்கியாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா என்ன? இந்த கோபி திருந்தவே மாட்டாரு, அங்க போய் அங்க பாக்கியாவோட வீட்டுல என்னெல்லாம் பிரச்சனை செஞ்சுட்டு இருக்காரோ தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டத்துல போன் எடுக்கிறாங்க. உடனே பாக்கியா நடந்த எல்லாத்தையுமே ராதிகா கிட்ட சொல்றாங்க. இப்ப கோபி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, நீங்க உடனே கிளம்பி வாங்க, நீங்க தான் அவரை பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. இதை உடனே ராதிகாவும் கேட்ட உடனே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப இதுக்காக தான் கோபி எனக்கு போன் பண்ணியிருக்காரு போலயே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட அம்மா கிட்ட உடனே அழுதுகிட்டே சொல்றாங்க ராதிகா. இங்க ராதிகாவோட அம்மாவும் ராதிகாவும் பாக்கியா சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கிளம்பி வராங்க. இங்க ராதிகா அழுதுகிட்டே நிக்கிறாங்க. ஆனா ராதிகாவோட அம்மா பாக்கியாவை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ராதிகாவோட அம்மா பாக்கியா அங்க நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, பாக்கியா இப்போ உனக்கு நிம்மதி தானே, என் பொண்ணும் கோபி மாப்பிளையும் சந்தோஷமா வாழ்றது பிடிக்காம வேணும்னே மாப்பிளை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அதெல்லாம் தாங்கிக்க முடியாம தான் இங்க கோபி மாப்பிளைக்கு இப்படி ஒரு நிலைமையில வந்து இருக்காரு அவரு. இப்ப அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, உனக்கு நிம்மதியா இருக்குமே, என் பொண்ணு அழுகிறதெல்லாம் பார்த்து நீ சந்தோஷப்படணும் தானே நினைச்ச அப்படின்னு வந்த கோவத்துல திட்டிக்கிட்டே இருக்காங்க பாக்கியலட்சுமியை. பாக்கியா ரொம்ப பொறுமையா பாக்குறாங்க. இப்ப நம்ம பேசக்கூடிய நிலைமையிலயும் இல்ல, நம்ம வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம், ஆனா அதை கூட புரிஞ்சுக்காம நாம கோபிக்கு உதவி செஞ்சிருக்கோம்னு தெரிஞ்சிருந்தோம் இப்படி பேசுறாங்களே, இவங்களெல்லாம் என்னன்னு சொல்றது அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோவமா பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இனியா பாக்கியா ரூம்ல இல்ல அப்படின்றத பார்த்துட்டு கீழே ஈஸ்வரியோட ரூம்லயும் போய் பாக்குறாங்க. எங்கேயுமே அம்மா இல்லையே, அப்ப அம்மா எங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கிட்ட பாக்கியா வீட்டுல இல்ல அப்படின்றத இனியா சொல்லிடுறாங்க. உடனே இங்க ஈஸ்வரியும் செழியனை கூப்பிட்டு, என்னடா இவ்வளவு நேரம் ஆகுது, பாக்கியா எங்க போயிருப்பா யாருக்கிட்டையும் சொல்லாம அப்படின்னு சொல்லி இங்க செழியன் அந்த நேரத்துல பாக்கியாக்கு போன் பண்றாங்க. உடனே பாக்கியாவும், என்ன செழியா இந்த நேரத்துக்கு போன் பண்ணிருக்கேன், நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்க தான் நான் சொல்லாம வந்துட்டேன், ஆனா உங்க அப்பா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்ற நடந்த எல்லாத்தையுமே இங்க வந்து கோபியை பத்தின எல்லாத்தையுமே பாக்கியாவும் செழியன் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது இங்க கோபி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்ட்டு. உடனே இதை கேட்ட ஈஸ்வரியும் செழியனும் அழுதுகிட்டே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. வீட்டுல இருக்க இனியா ரொம்பவே அழுகுறாங்க. அப்பா என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, அப்பா மனசு வேதனைப்படுற மாதிரி நான் ஏதாவது பேசிருப்பேன், அதனாலதான் அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு போல அப்படின்னு ஜெனி கிட்ட சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க இனியாவும். இங்க ராதிகாவோட அம்மா தேவையில்லாம பாக்கியாவை திட்டிக்கிட்டே இருக்காங்க, அவமானப்படுத்தி பேசுறாங்க. பாக்கியா, உனக்கு தெரிஞ்ச வேலைனா அது கிச்சன்ல வேலை செய்யறதுதான், அதை விட்டுட்டு நீ எல்லாம் எதுக்கு ஹோட்டலோட ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்ட, கோபி மாப்பிளையை விட அதிகமா சம்பாதிக்கணும், மாப்பிளை நடத்துற கிளவுட் கிச்சன் பிசினஸ் விட நீ நல்ல பிசினஸ் செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கணும்ன்றதுக்காக மாப்பிளை செய்யாத தப்புக்கு பொய்யா அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்க குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு இப்ப மாப்பிளை இந்த நிலைமைக்கு இருக்காருன்னா அதுக்கு காரணமே நீதான். நீ எல்லாம் உன்னை என்ன சொன்னாலும் எனக்கு கோவம் வந்து குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. உடனே பாக்கியா சொல்றாங்க, இதோட நிறுத்திக்கோங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட பார்க்க மாட்டேன். உங்க மாப்பிளை இவ்வளவு முறை போன் பண்ணாரே, ராதிகா எடுத்து பேசியிருந்தா நான் எதுக்கு அவரை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்க போறேன்? நீங்க முதல்ல உங்க மாப்பிளைக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குற மாதிரி ராதிகாவும் கொடுத்துருக்கணும். உங்க வீட்டுல கோபி எந்த நிலைமையில இருக்கிறாருன்றது இப்பவே எனக்கு புரிஞ்சுக்கிறேன் நானு. உங்க மாப்பிளை உங்க பொண்ணு கூட சந்தோஷமா வாழல போல, அதனாலதான் அவர் ராதிகாவுக்கு போன் பண்ணாம எனக்கு போன் பண்ணிருக்காரு, இதுலயே தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இங்க ராதிகா சொல்றாங்க, இல்ல பாக்கியா, அவர் எனக்கு போன் பண்ணாரு, அவர் மேல உள்ள கோவத்துல நான் தான் போன் எடுக்கல, மத்தபடி வேற எந்த பெருசா பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்ல, இருக்கட்டுங்க, நீங்க போன் எடுக்கல, அதனாலதான் அவர் என்ன செய்யணும்னு தெரியாம எனக்கு போன் பண்ணிருக்காருங்க. நான் ஒன்னும் கோபி மேல உள்ள பாசத்திலையும் உங்க குடும்பத்து மேல உள்ள அக்கறையிலையும் கோபியை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கல. என் கண் முன்னாடி யாருக்காவது இப்படி ஒரு பிரச்சனையில் இருந்தாலோ, யாருக்காவது இப்படி ஒரு நிலைமையில யாராவது இருந்திருந்தா கூட நான் இப்படிதாங்க உதவி செஞ்சிருப்பேன் அப்படின்னு ரொம்பவே கோவமா பேசுறாங்க. இங்க ராதிகாவோட அம்மா ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காங்க. கோபி மாப்பிளைக்கும் என் பொண்ணு ராதிகாவுக்கும் இடையில பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணமே நீ உன் குடும்பத்துல உள்ளவங்களும் தான். உன் பொண்ணு இனியா எதுக்காக கோபி மாப்பிளையை பார்க்கறதுக்காக ராதிகாவோட வீட்டுக்கு வரணும்? தேவையில்லாம தன்னுடைய அப்பா அங்க இல்லன்னு தெரிஞ்ச உடனே அவ பாட்டுக்கு போகாம ராதிகாவை நிக்க வச்சு கேள்வி கேட்டு எவ்வளவு அவமானப்படுத்தி பேசிட்டா. ஏதோ கோபி மாப்பிளை ராதிகாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்க குடும்பத்துல நீங்க யாரும் சந்தோஷமாவே இல்லன்னுட்டு அவெல்லாம் யாரு பேசுறதுக்கு? இந்த வயசுல என்ன பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு உன் பொண்ணுக்கு நீ சொல்லி கொடுக்கலையா பாக்கியா அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கோபி மாப்பிளைய பார்க்க வரதுக்கு உன் பொண்ணுக்கும் உன் பசங்களுக்கும் என்ன உரிமை இருக்கு? அதான் உன் மாமியார் ஏற்கனவே ராதிகாவோட வீட்டுல வந்து செஞ்ச பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னுட்டு மறுபடியும் உன் பொண்ணு இங்க கோபி மாப்பிளைய பார்க்க வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை செஞ்சிருக்கா பாரு. அவளாலதான் இப்ப என்னோட கோபி மாப்பிளை இந்த நிலைமையில இருக்காரு பாரு. ராதிகா, இந்த பாக்கியாவையும் நம்பாத, இவங்க வீட்டுல உள்ளவங்களையும் நீ நம்பவே நம்பாத. இப்ப இவங்க குடும்பத்தாலதான் இங்க கோபி மாப்பிளைக்கு இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டுறாங்க. போதும் பாக்கியா, நீ செஞ்சதெல்லாம் போதும், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு ராதிகாவோட அம்மா ரொம்பவே கோவமா பேசும்போது அதுக்கு பாக்கியா சொல்றாங்க, இங்க இருக்கணும்னு எனக்கும் அவசியம்
இல்ல. ஆனா உங்க கோபி மாப்பிள்ள நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் போன் எடுத்து அவர்கிட்ட பேசி அவரோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து சேர்த்தேன். ஏன் உங்க பொண்ணு போன் எடுத்து பேசியிருந்தாலோ இல்ல உங்க மாப்பிளைய அவங்க கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாலும் நான் வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. உங்க கோபி மாப்பிளைக்கு நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேன். ஆனா அவர் தான் எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என் பொண்ணு அவங்க அப்பாவை பார்க்க எப்ப வேணாலும் வருவா, எப்ப வேணாலும் போன் பண்ணி பேசுவா. எனக்கும் கோபிக்கும் தான் வந்து ஒத்து வராம நாங்க பிரிஞ்சிருக்கோமே தவிர்த்து என் பசங்க மேல கோபிக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என் பொண்ணு இங்க கோபி கிட்ட பேசக்கூடாது, கோபிய பார்க்க கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு தான் முதல்ல உரிமை இல்ல. அதை புரிஞ்சுக்கோங்க. என் பசங்க மேல எப்படி எனக்கு எல்லா உரிமையும் இருக்கோ அதே மாதிரி இங்க கோபிக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. எப்ப வேணாலும் என் பசங்களுக்கு என்ன வேணாலும் கோபி செய்யலாம். அதை வேண்டான்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? முதல்ல நீங்க யார் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு? ராதிகா, நான் செஞ்ச உதவிய உங்க அம்மா புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீங்களும் அமைதியா இருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது ராதிகா, இல்ல எங்க அம்மா சரியா தான் பேசுறாங்க. உங்க பொண்ணு அன்னைக்கு வந்து வீட்டுல பேசுனதெல்லாம் நினைச்சு பார்த்து நான் கோபி கூட இனி சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டு தெரியுமா? அதனாலதான் கோபி போன் பண்ணப்ப கூட கோவத்துல போன் எடுக்காம இருந்தேனே தவிர்த்து இப்படி நடக்கிறதுக்கும் இப்படி வர பிரச்சனைக்கும் காரணம் உங்க பொண்ணு இனியாதான் அப்படின்னு ராதிகாவும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரியும் இங்க செழியனும் அழுதுகிட்டே கோபியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இதை பார்த்த ராதிகாவோட அம்மா, பாத்தியா ராதிகா, இவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கு கூட செய்ய விடாம மாப்பிளையை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தின ஈஸ்வரி அம்மா ஏதோ அவங்க பையனை பார்க்கறதுக்காக அழுதுகிட்டே வரத பாரு. இதெல்லாம் நம்பவே நம்ப கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஈஸ்வரி அம்மா உங்க பையனை பார்க்கறதுக்கு வந்தீங்களா? அதான் கோபி என் பையனே கிடையாதுன்னு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் முன்னாடியே சொன்னீங்களே, இப்ப என்னங்க உங்களுக்கு உரிமை இருக்கு உங்க பையனை பார்க்க வரதுக்கு? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. எல்லாரும் யார நாங்க பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாரும் இங்க வந்து இருக்கீங்க. உங்களெல்லாம் பார்த்தாலே கோபி மாப்பிள்ள கண்முழிச்சு நல்லபடியா எந்திரிக்கவே மாட்டாரு. பாக்கியா, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. உன் மாமியாரையும் உன் பையனையும் கூப்பிட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது இங்க ஈஸ்வரி சொல்றாங்க, கோபி எப்படி பாக்கியா இருக்கான்? கோபி கண்முழிச்சிட்டானா? அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அத தெரியல, இப்ப வரைக்கும் டாக்டர் எதை பத்தியுமே சொல்லாம தான் இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லியிருக்காங்க. உங்க பையன் கோபிக்கு எதுவும் ஆகாதது, சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. கோபியை நினைச்சு ரொம்பவே அழுகுறாங்க ஈஸ்வரி. இதை பார்த்துட்டு இங்க ராதிகாவோட அம்மா சொல்றாங்க, பாத்தியா பையன் வேண்டாம் நினைச்சு என்ன பேச்சு பேசினாங்க, இப்ப என்னவோ பையன் மேல பாசம் இருக்கிற மாதிரி உன் மாமியார் வந்து அழுகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நம்ப கூட முடியல ராதிகா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராதிகாவும், நாங்க பாத்துக்கிறோம் பாக்கியா, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி மட்டும், வேண்டாம் நான் இருக்கிறேன், என் பையன் கண்முழிச்சதுக்கு அப்புறமா நான் வரேன் பாக்கியான்னு சொல்லும்போது இங்க ராதிகாவோட அம்மா பாக்கியாவும் மட்டும் இல்லாம இங்க ஈஸ்வரியும் ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுறாங்க. அதை தாங்க முடியாத பாக்கியாவும், ராதிகா நான் என்னைக்கும் உங்க வாழ்க்கையில வரணும்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு இப்ப கூட என் பசங்களோட அப்பாவை பார்க்கணும் தான் வந்தேனே தவிர்த்து எனக்கும் கோபிக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்க அம்மாவை கொஞ்சம் தேவையில்லாம பேசாம இருக்க சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரர் கோபி தான் எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுத்தாரு. அந்த ஒரு காரணத்தினாலதான் அவர் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அப்பயாவது கோபி திருந்து வரன்றதுக்காக. ஆனா அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே. உங்க அம்மா சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. என் பசங்க முக்கியம்னு நான் பாட்டுக்கு ஏன் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். உங்க வழிக்கு நான் வந்ததும் இல்ல. எனக்கு ஏதாவது தேவை இருக்குன்னு சொல்லி என்னைக்காவது கோபியை பார்க்க உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேனா? இல்ல என்னால உங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கா? நான் ஒதுங்கி என் வேலையை பார்க்கறேன். அதே மாதிரி நீங்களும் கோபிக்கு புரிய வச்சு அவர் வேலையை பார்க்க சொல்ல வேண்டியதானே. அவர் தேவையில்லாம பிரச்சனை செய்ய போய் தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனா அந்த காரணத்துக்காக தான் கோபிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு உங்க அம்மா சொல்ல சொல்ல எனக்கு அவ்வளவு கோவம் வருது. என்னால இது ஏத்துக்கவும் முடியாது. புரிஞ்சுக்கோங்க ராதிகா நீங்களாவது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க கோபி கண்முழிக்காத நிலைமையிலையும் மெதுவா பேசுறாரு அப்படின்றத டாக்டர் கவனிக்கிறாங்க. பாக்கியா என்ன மன்னிச்சிரு, நான் செஞ்சது எல்லாமே பெரிய தப்பு, பாக்கியா என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி இங்க வந்து கோபி மெதுவா பேசுறத டாக்டர் கவனிச்சுட்டு வெளியில வந்த உடனே இங்க யாருங்க பாக்கியா, கோபியோட வைஃபா பாக்கியா தானா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கும்போது உடனே பாக்கியாவும், இல்லங்க கோபியோட வைஃப் ராதிகா தான் அப்படின்னு சொல்லி ராதிகாவை அங்க கூட்டிட்டு போறாங்க. அப்பையும் கோபி பாக்கியாவையே நினைச்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிரு பாக்கியா, நான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க வந்து கண்ணீரோட பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு. இதை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பக்கம் ராதிகாவுக்கும் ராதிகாவோட அம்மாவுக்கும் ரொம்பவே கோவம் வருது. ஆனா ராதிகா புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம மேல கோபிக்கு கோவம் இருந்தாலும் அவர் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டாரு. இனி பாக்கியா வழிக்கு கோபி போகவும் மாட்டாரு, எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாரு. கோபி இப்படியே திருந்தி சந்தோஷமா என் கூட வாழ்ந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ராதிகா. என்னதான் பாக்கியா கோபியை பிரிஞ்சு இருந்தாலும், கோபி மேல ரொம்பவே கோவமா இருந்தாலும், கோபி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் எனக்கு கோபி வேண்டாம். ஆனா என் பசங்க அவங்க அப்பா மேல ரொம்பவே பாசமா இருக்காங்கன்றதுக்காக கோபியோட நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கோபிக்காகவே கோயில்ல போய் எல்லா வேண்டத்திலையும் செய்யறாங்க.